அன்பர்களே, ஈரான் அமெரிக்கா மோதல் குறித்து பல வகையான செய்திகளை கொடுத்திருந்தோம் இல்லையா? அதிலும் குறிப்பாக பாகிஸ்தான் ஊடாக ஒரு ஒரு எக்ரிமெண்ட் ஒன்றுக்குள் வந்து ஒரு அமைதி நிலையை நிலைநாட்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் இல்லையா? இப்பொழுது மீண்டும் ஒரு ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அசீம் முனிர் அவர்கள் தெஹ்ரானுக்கு தொபுக்கென வியாழக்கிழமை இறங்கிட்டார். வியாழன், வெள்ளி, இன்று சனி வரையும் பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கின்றது. நாம ஏற்கனவே இந்த செய்தி தந்திருக்கிறோம் இல்லையா? ராஜதந்திர முன்னெடுப்புகளை முன்னெடுத்து செல்ல தெஹ்ரானின் அராக்சி அவர்களை, அதாவது ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அரக்சி அவர்களை சந்திப்பதற்காக பாகிஸ்தானிய ராணுவ தளபதி அசீம் முனிர் அவர்கள் தொபுக்கென வந்து இறங்கி இருக்கிறார் தெஹ்ரானில். இந்த செய்தி நாம உங்களுக்கு வியாழக்கிழமையே தந்திருக்கிறோம், இன்று சனிக்கிழமை. ஈரானிய அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசனை செய்வதற்காக தெஹ்ரான் சென்றிருந்த பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனிர் ராஜதந்திர முன்னெடுப்புகளை முன்னெடுத்து செல்வதற்காக வெள்ளிக்கிழமை அன்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்களை சந்தித்திருக்கிறார் நேற்று காலை மாலை. இந்த சந்திப்பு நேற்று இரவு வரை நீடித்ததாக, வெள்ளிக்கிழமை இரவு வரை நீடித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பதட்டம் அதிகரிப்பதை தடுப்பதற்கும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் மேற்கொள்ளப்பட்ட சமீபத்திய ராஜதந்திர முயற்சிகள் மற்றும் முன்னெடுப்புகள் குறித்தும், அத்துடன் மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான உத்திகள் குறித்தும் இருதரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக சர்வதேச செய்திகள் இன்று சனிக்கிழமை வெளிவிட்டுக் கொண்டிருக்கின்றது. முனீர் அவர்கள் தெஹ்ரான் வந்தடைந்தவுடன் பாகிஸ்தான் ராணுவத்தின் மக்கள் தொடர்புத்துறை வெள்ளிக்கிழமை மாலை ஒரு சுருக்கமான அறிவிப்பொன்றை கொடுத்திருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவ தளபதியையும் அவருடன் வந்து தூதுக்குழுவினரையும் ஈரானிய உள்துறை அமைச்சர் இஸ்கந்தர் ஹமேனி வரவேற்றிருந்தார். இந்த வரவேற்பு விழாவில் பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் மொஹ்சின் நக்வியும் கலந்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து நடைபெற்று வரும் மத்தியஸ்த முயற்சிகளின் ஒரு பகுதியாகவே முனீரின் பயணம் அமைந்துள்ளதாக பாகிஸ்தானிய ராணுவ தரப்பு இன்று சனிக்கிழமை செய்தி வெளியிட்டிருக்கின்றது. பிப்ரவரி 20 அன்று இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையத் அலி கமீனி அவர்கள் மற்றும் பல உயர் ராணுவ தளபதிகள் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக தூண்டுதலற்ற போரை தொடங்கியிருந்து இந்த இழுபறை நிலைமை நிலவி வருகிறது. இதற்கு பதிலடியாக ஈரானிய ஆயுதப்படைகள் 40 நாட்களில் 100 கட்டங்களாக எதிர் தாக்குதலை நடத்தி அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ராணுவ சொத்துக்களை, இலக்குகளை குறிவைத்தன. இதனால் குறிப்பிடத்தக்க மிக அதிக சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஈரான் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதை அமெரிக்க பத்திரிகைகளும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. ஏப்ரல் 8 அன்று பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் 2 வார கால போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டது. வாஷிங்டன் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தயக்கம் காட்டுமா என்பது குறித்த ஆழ்ந்த அவநம்பிக்கையை காரணம் காட்டி ஈரானிய தூதுக்குழு எந்தவொரு உடன்பாட்டையும் எட்டப்படாமல் தெஹ்ரானுக்கு திரும்பி இருக்கிறது. அப்போதிருந்து ஈரானிய கப்பல்கள் மற்றும் துறைமுகங்கள் மீது அமெரிக்க விதித்துள்ள சட்டவிரோத முற்றுகைக்கு நீக்காத வரை இந்த செயல்பாட்டில் மீண்டும் இணைவதற்கு ஈரான் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்து வருகின்ற விடாக்கண்டன் கொடாக்கண்டன். முற்றுகை அமலில் இருக்கும் வரை ஹாமஸ் கலச்சந்தியை மீண்டும் திறக்கும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்றும் தெஹ்ரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அதாவது அமெரிக்காவின் எந்த ஒரு தாக்குதலையும் நாங்கள் எதிர்கொள்ள தயார் என்று தொடர்ச்சியாக ஈரான் கூறி வருகிறதும் அமெரிக்காவுக்கு அது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. பார்க்கலாம் மற்றும் ஒரு நேர்காணல். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.